இந்த வேலையில வந்து நாங்க ஒரு ஆர்வமா பண்ணனா கூட அரசாங்கம் என்ன பண்ணுது, கடைசி நேரத்துல ஒரு வாரம் இருக்கும்போது எங்களுக்கு புதுசா வந்து கண்டிஷன் போடுறாங்க. இந்த சிலை செய்யாத, இவ்வளவு உயரம் பண்ணாத அப்படின்னு சொல்லி அரசாங்கம் அதை முன்கூட்டியே எந்த தகவலும் சொல்றதில்ல. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே அரிசிராமணி மோட்டூர் பகுதியில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சிலைகள் தயாரிக்கும் பணி இரவு பகலாக நடைபெற்று வருகிறது. கைவினை கலைஞர்கள், சிற்பிகள், பெண்கள் என சுமார் 30 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் கடந்த 1.5 மாதங்களாக இந்த பணியில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். இங்கு தயாரிக்கப்படும் சிலைகள் சாதாரண சிலைகள் இல்லை. பாகுபலி கணபதி, கல்யாண கணபதி, அம்மையப்ப கணபதி, கருடாழ்வார் கணபதி, மயில் கணபதி, ராஜ கணபதி, குடும்ப விநாயகர் என 200க்கும் மேற்பட்ட வடிவங்களில் சிலைகள் உருவாகி வருகின்றன. அரை அடி முதல் 10 அடி உயரம் வரை தயாராகும் இந்த சிலைகள் மரவள்ளிக்கிழங்கு மாவு, காகிதக்கூழ், உணவு தானியங்கள் உள்ளிட்ட இயற்கை மூலப்பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றன. ரசாயன பொருட்களை தவிர்த்து மண்ணுக்கும் நீருக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் சிலைகளை தயாரித்து வருவதாக கலைஞர்கள் தெரிவிக்கின்றனர். ஒருபுறம் சிலைகளை வடிவமைக்கும் பணி நடக்க, மற்றொரு புறம் பல வண்ணங்களில் வர்ணம் தீட்டும் பணியும் வேகமாக நடைபெற்று வருகிறது. ஆனால் இந்த கலைஞர்களுக்கு ஒரு முக்கியமான கவலையும் இருக்கிறது. விநாயகர் சிலை விற்பனை ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே நடைபெறுவதால் அதில் கிடைக்கும் வருமானத்தை வைத்துதான் ஆண்டு முழுவதும் குடும்ப செலவுகளை சமாளிக்க வேண்டியுள்ள நிலை உள்ளது. மேலும் சிலை தயாரிப்பதற்கான விதிமுறைகள் முன்கூட்டியே அறிவிக்கப்பட வேண்டும் என்றும், விழாவுக்கு சில நாட்களுக்கு முன்பு புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவதால் தங்களுக்கும் சிலைகளை வாங்கும் பக்தர்களுக்கும் சிரமம் ஏற்படுவதாகவும் கலைஞர்கள் கூறுகின்றனர். எனவே சிலைகளின் உயரம், பயன்படுத்த வேண்டிய பொருட்கள் உள்ளிட்ட விதிமுறைகளை அரசு முன்கூட்டியே அறிவிக்க வேண்டும் என்றும், கலைஞர்களுக்கு மானியம் வழங்கி இந்த பாரம்பரிய தொழிலை மேம்படுத்த வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விநாயகர் சதுர்த்திக்கு தயாராகும் சேலம் கலைஞர்களின் உழைப்பு தற்போது கவனம் பெற்றுள்ளது. நம்ம ஒவ்வொரு ஆண்டும் விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் சிலையை தீவிரமா பண்ணிட்டு இருக்கிறோம். அதே போல இந்த ஆண்டும் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த விநாயகர் சிலையில பார்த்தீங்கன்னாக்கா 100% கெமிக்கலே இல்லாமல் ஆர்கானிக்காக பண்ணிட்டு இருக்கிறோம். ISO சர்டிஃபிகேட் வாங்கி தமிழக அரசோடைய வழிகாட்டு நெறிமுறை முறையை கடைபிடிச்சு பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த வருஷம் என்னன்னாக்கா வாடிக்கையாளர் நிறைய விரும்பி வந்து சிலையை வாங்கிட்டு இருக்கிறாங்க. நாங்களும் வந்து வேலையை இப்போ தீவிரமாக பண்ணிட்டு இருக்கிறோம். 1.5 மாதம் தான் இருக்குதுங்கிறதுனால ரொம்ப நைட்டு பகல் பாராமல் ஒரு 30 குடும்பம் வேலைவாய்ப்பு பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த வேலையில வந்து நாங்க ஒரு ஆர்வமா பண்ணனா கூட அரசாங்கம் என்ன பண்ணுது, கடைசி நேரத்துல ஒரு வாரம் இருக்கும்போது எங்களுக்கு புதுசா வந்து கண்டிஷன் போடுறாங்க. இந்த சிலை செய்யாத, இவ்வளவு உயரம் பண்ணாத அப்படின்னு சொல்லி அரசாங்கம் அதை முன்கூட்டியே எந்த தகவலும் சொல்றதில்ல. இத்தனாயிரம் சிலை செஞ்சு வச்சதுக்கு அப்புறம் கடைசி நேரத்துல வந்து எங்களை வந்து இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நாங்க என்கொயரி வரோம்னு சொல்லி நிறைய இது பண்றாங்க. வந்து செக் பண்ணட்டுங்க. முன்கூட்டியே எங்களுக்கு தகவல் சொன்னாங்கன்னா இந்த மாதிரி தான் செய்யணும்னு சொல்லி ஒரு வழிகாட்டு நெறிமுறையை எங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். அதையும் தாண்டி இன்னொரு பிரச்சனை, பெரும் பிரச்சனை என்ன போயிட்டு இருக்குனாக்கா, எங்கிட்ட செலவு வாங்கக்கூடிய கஸ்டமர் வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. அண்ணா நாங்கள் விநாயகர் சதுர்த்தியை அருமையாக கொண்டாடுறோம்ண்ணே, எந்த தொந்தரவு இல்லை. ஆனால் அதை பர்மிஷன் வாங்குற பேரில் நாங்கள் ரொம்ப அலையிறோங்கண்ணே அப்படிங்கிறாங்க. நைட்டு பகல் பாராமல் இவ்வளோ தூரம் நீங்கள் செஞ்சு கொடுக்குற சிலையை எங்களால் வந்து கொண்டு போய் அங்கே வைக்கும்போது அதிகாரிகிட்ட எங்களால் பதில் சொல்ல முடியல. ஏன்டா இந்த விழாவை கொண்டாடுறங்கிற மாதிரி ஆயிடுதுங்கிறாங்க. எதனாலன்னா, போய் EBயில் பர்மிஷன் வாங்கிட்டு வாங்க, மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் வாங்கிட்டு வாங்க, ஃபயர் இன்ஜினில் பர்மிஷன் வாங்குங்க, நகராட்சியில் பர்மிஷன் வாங்கணும். இந்த மாதிரி பர்மிஷனுக்காகவே எங்களை அலைய விடுறாங்க. பர்மிஷன் தர மாட்டேங்கிறாங்க. இப்போ வந்திருக்கிற அரசாங்கம் இந்த எங்களுடைய கோரிக்கையெல்லாம் கண்டிப்பாக தளர்வு பண்ணி எங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணி கொடுக்குன்னு சொல்லி நாங்களும் சரியே, இந்த விநாயகரை வழிபாடக்கூடிய பக்தர்களும் சரியே ஆர்வமாக காத்திருக்கிறோம்.